கல்வி உளவியலின் வரையறை. உளவியலின் ஓர் உட்பிரிவான கல்வி உளவியல் என்பது கல்வியில் மேற்கொள்ளப்படும் செயல்முறைகளிலும் பின்பற்றப்படும் வழிமுறைகளிலும் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதலே ஆகும் என்று கோலஸ்னிக் என்ற இரஷ்ய அறிஞர் கூறுகிறார். பள்ளி வகுப்பறை. கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் கற்றல், கற்பித்தல், பயிற்சியளித்தல் போன்றவற்றில் எதிர்ப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முற்படுவதே கல்வி உளவியல். கல்வி உளவியலின் தன்மை. கல்வி உளவியல் துரிதமாக வளர்ச்சியடைந்து தனித்துறையாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டுள்ளது. கல்வி பிரச்சினைகள் யாவும் இத்துறையின் ஆய்வுக்கு உட்படுகின்றன. குழந்தை கல்வி, குறையறிந்து தீர்க்கும் முறைகள், மீத்திறன் மிக்கவர்களின் கல்வி, ஊனமுற்றோர்க்கான கல்வி, கற்றலை பாதிக்கும் காரணிகள், கல்வி மதிப்பிடுதல், கோட்பாடுகள் போன்றவற்றை தன் ஆய்வுக்களமாக கொண்டுள்ளதன் மூலம் கல்வி உளவியல் என்பது தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிறப்புத்துறை என்பது விளங்கும். வகுப்பறை சூழல், நடத்தை மாற்ற உத்திகள், திட்டமிட்டு கற்றல் வழிமுறைகள், நுண்திறன் கற்பித்தல், கல்வி நுட்பவியலின் மென் தளவாட அணுகுமுறைகளை பயன்படுத்துதல், கணினி கொண்டு கற்பித்தல் போன்ற பிரிவுகளை உருவாக்கி வகுப்பறை கற்றவில் கற்பவர் கற்பிப்பவர் இடையேயான இடைவெளியை மேம்படுத்த கல்வி உளவியல் பெரிதும் முயற்சிக்கிறது. உயர் கற்பித்தல் முறைகள் யாவும் முழுக்க முழுக்க உளவியல் அடிப்படையானவை. கல்வி உளவியலின் வரம்பு. இப்பிரிவு மாணக்கரது வளர்ச்சி படிநிலைகள், அவை ஒவ்வொன்றிலும் மாணவர்களிடம் காணப்படும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், வளர்ச்சிசார் செயல்கள், ஆளுமை கூறுகளை வெளிப்படுத்திடும் மாணக்கரது வெளிப்படையான நடத்தைகள், ஆழ்மனத்தினால் இயக்கப்படும் பல்வேறு நடத்தைகள் போன்றவற்றை உள்ளடக்குகிறது.